குட் மார்னிங். எனக்கு கர்நாடக இசை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. ஏதோ சில குறிப்பிட்ட பாட்டுகள்லாம் கேட்பேன், அவ்வளோதான். அதுலாம் கேட்குறதுலாம் கிடையாது. அந்த காலத்தில் எங்கள் அப்பா மூலமாக அந்த சில பாட்டுகள்லாம் ரசிப்பேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் எனக்கு அதிலெல்லாம் ஈடுபாடெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது அந்த கர்நாடக இசை உலகில். அதற்கு முக்கியமான காரணகர்த்தா டிஎம் கிருஷ்ணா அவர்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் நான் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா, ஒரு நுழைய முடியாத ஒரு அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சு அதில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்மெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா, கர்நாடக இசை என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதில் எந்த யாருக்கும் ஐயம் இருக்க முடியாது. ஏன்னா, அவங்க என்ன தான் மறுத்தாலும் கூட அதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது தப்பு இல்லை. அது அவங்களுடைய இசையாக இருந்துட்டு போகுது, அவங்களே ரசிச்சுட்டு போகிறாங்க, அதெல்லாம் பற்றி தப்பு இல்லை. பட் அந்த இசையை சாதாரண ஜனங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு டிஎம் கிருஷ்ணா கடந்த சில வருடங்களாக கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பல எதிர்ப்புகள் அவங்கள்ட்ட கர்நாடக இசைக்கலைஞர்கள்ட்டே வந்தது. அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வெற்றி ஆனார்னா, அவர் ஒரு ஜீனியஸ். அதனால் இப்போ பெரிய இது என்னென்னா, அதில் அவர் சாதாரண கர்நாடக இசைக்கலைஞராக இருந்தால் இந்நேரம் கீழே தள்ளி குழி ஒன்று புதைச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு மேதை, கர்நாடக இசை மேதை என்பதால் அவரை ஒன்றும் செய்ய முடியல இவர்களால். அதாவது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தில் மேல்தட்டு வர்க்கத்தோட இருந்த ஒரு இசையை சாதாரண ஜனங்களுக்கும் கொண்டு போகணுங்கிற அந்த வேட்கையில் அவர் நிறைய பல காரியங்களை அவர் பண்ணுறாரு. அது போக அவரோட கருத்துக்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதாரம், சமூகம் எல்லாத்துலேயும் அவர் பல கருத்துக்களை வெளியிடுறவர். அதனால் அவர் மேலே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சமீபத்தில் ஒரு ஒரு 8 மாதம் முன்னாடி மியூசிக் அகாடமியில் அவருக்கு ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணாங்க, சங்கீத கலாநிதின்னு. அவர் ஒரு MS சுப்புலட்சுமி அவார்டு வேறு கொடுத்தாங்க. அப்போல்லாம் சங்கீத கலாநிதியை அவர் போகல. அவர் மைசூர் மியூசிக் அகாடமிக்கு அவர் போகிறதே கிடையாது. வருஷம் டிசம்பர் மாதம் நடக்கும் மார்கழி மாத ஃபெஸ்டிவலுக்கு அவர் போகிறதில்லை கடந்த 10 வருஷமாக. ஏன்னா அது மேல்தட்டு வர்க்கத்துக்காக இருக்குது, நான் வரலன்னு சொல்லி. ஆனால் அதே மியூசிக் அகாடமி தான் இன்றைக்கி கொடுத்தது. இதற்கு பெரிய எதிர்ப்பு சிலர் கிளப்பினாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் மீறி கோர்ட்டுக்கு சில பேர் போனாங்க. MS சுப்புலட்சுமி அவருடைய பேரன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு MS சுப்புலட்சுமியை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பேரில் எப்படி கொடுக்கலாம், நாங்கள் அந்த விருதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, மியூசிக் அகாடமி விருது கொடுக்கலாம், ஆனால் MS சுப்புலட்சுமி பேர் இருக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் பேர் இல்லாமலேயே அவர் சங்கீத கலாநிதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் அவர் ரீசெண்டாக அவருக்கு அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அதில் சில பேர் நாங்களாம் இனிமேல் மியூசிக் அகாடமியில் பாட மாட்டோம்லாம் சொன்னாங்க. நஷ்டம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதில் இப்போது ரீசெண்டாக அவருக்கு மேடையில் வச்சு அந்த அவார்டை கொடுக்கும்போது அவர் ஒரு பெரிய ஒரு புரட்சியே பண்ணார். என்னென்னா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஒரு கடுமையான கூட்டம் அந்த ஹாலில், வெளியில் நின்று கேட்க முடியாது. அதான் ஆடியன்ஸ் எப்படி இருக்க, மனநிலை எப்படி இருக்குது, இசை மேதைகள்னு தன்னை சொல்லிக்கிறவங்களுடைய மன பிராந்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்நாடக இசை மேதை டிஎம் கிருஷ்ணா அவர்கள் ஆடியன்ஸ்க்கான கலைஞர் அவர். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை இளைஞர்களுக்கு கொண்டு போகிறத வெற்றி பெற்றிருக்கார் அவர். ஸோ அன்றைக்கி அவர் அதை வெளிப்படையாக அது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் அன்றைக்கி லுங்கி கட்டிட்டு வந்தார். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று பிரேக் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒன்றும் லுங்கி கட்டினது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக பாடுற ஒரு வேலையை செய்கிறவர் ஒரு ஒரு பிரேக்கிங் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு விஷயமாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் அந்த மாதிரியான ஒரு அடையாளமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் அன்றைக்கி.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் முந்தானேத்திக்கும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் அவரை கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஆடியன்ஸு, எப்படிப்பட்ட படிப்பாளிகள்லாம் இருக்கிறவங்க அந்த யங் ஆடியன்ஸு. அதுக்கு அவர் பேசியிருக்காரு, ஃப்ராங்காக பேசுகிறார். அவர் வந்து தன்னோட கருத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கணும், உங்கள் கருத்தை தான் நான் ஏற்றுக்கணுங்கிறது இல்லாமல் என் கருத்து இது, உங்கள் கருத்து இது அப்படிங்கிற மாதிரியான அந்த உரையாடல் வந்து கொஞ்சம் சில நிமிஷங்கள் தான் நான் பார்த்தேன். அதுலேருந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து முக்கியமானது என்னென்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் டிஸ்கஷன்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி எலைட்டு துறைகள் இது எல்லாத்துலேயும் நம்ம சாதாரணமான ஜனங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அந்தந்த துறையில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் முன் வந்தால் தான் அது நடக்கும். அப்போ அந்த விதத்தில் வந்து நம்ம டிஎம் கிருஷ்ணா அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிருக்கோம்.